பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கு கூட தேவன் நம்மளோட பேச போகிற தேவ வசனம் என்னன்னா, யோவான் 15:2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்துல தேவன் நம்மளோட பேசுறது என்னன்னா, ஒரு திராட்சை தோட்டம் எடுத்துக்கலாம். அந்த திராட்சை தோட்டத்தில் தோட்டக்காரராக இருக்கிறதா நம்மளோட பிதாவானவர். அந்த செடியாக இருக்கிறது, திராட்சை செடியாக இருக்கிறது யாருன்னா ஏசு கிறிஸ்து. நம்ம அந்த செடியில் கனி கொடுக்கல அப்படின்னா தேவன் பிதாவானவர் நம்மளை எடுத்து போடுவார்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கனி கொடுக்கும் போது அதிகமான கனிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம அதிகமான கனி கொடுக்கலன்னா நம்ம பிதாவானவர் நம்மளை இந்த செடியிலேருந்து எடுத்து போடுவார்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம கனிகள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் கனி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு செடி எப்படி, ஒரு திராட்சை எப்படி வளரனா அது கொடி இல்லாமல் வளர முடியாது. அதே போல் தான் நீங்கள் கனி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எண்ணில்லாமல் வளர முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம தேவனோட வார்த்தைகளும் அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது நம்மளுக்கு நம்மளோட சுபத்தை பிதாவானவர் கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கனி கொடுக்கும்போது அதோட நன்மைகள் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம கனி கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிறது நம்ம பார்க்கலாமா? முதல்ல பிதாவுக்கு மகிமை கிடைக்கும். நம்ம பண்ணுகிற நிறைய கனிகள் கொடுக்கும் போது பிதாவானவருக்கு மகிமை கிடைக்கும். ஏசு கிறிஸ்துவோட நம்ம ஸ்ரீஷராக இருப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம இயேசுவோட அன்பையும் ருசி பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏசப்பா எல்லாரையும் அன்பு கூறுறார் தான். ஆனால் நம்ம அதிகமான நம்ம மேலே அன்பு வரணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது தான் நடக்கும். அப்போ தேவனுக்காக நம்ம எல்லாருமே அதிகமான கனிகளை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும். இன்னும் நம்ம அதிகமாக கர்த்தரோட வார்த்தை நிலைத்திருக்கணும். கர்த்தர் உங்களோட இந்த நேரத்தில் கூட பேசியிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் அதிகமான தேவனோட வார்த்தைகளை அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.